This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity, mobile based part-time job, perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வயிற்றுக்கோளாறுகள் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை பார்த்துட்ருக்குறோம். அதுக்கான கண்டினியூட்டி வீடியோ தான் இது. வயிற்றுக்கோளாறுகள் குறைய புதினா, நெல்லிக்காய், இஞ்சி ஆகியவற்றை நீர் விட்டு நன்றாக அரைத்து வடிகட்டி சாறு எடுத்து அதில் சிறிது எலுமிச்சம்பழச்சாறு கலந்து தேவைக்கேற்ப நீர் விட்டு தினமும் சாப்பாட்டுக்கு பிறகு சிறிது குடித்து வந்தால் வயிற்றுக்கோளாறுகள் குறையும். வயிற்றுக்கோளாறுகள் குறைய மிளகை எடுத்து இடித்து பொடி செய்து சலித்து ஒரு தேக்கரண்டி அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் அஜீரண கோளாறுகள் குறைந்து வயிற்றுக்கோளாறுகள் குறையும். வயிற்றுக்கோளாறுகள் குறைய கறிவேப்பிலை, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பூண்டு, மிளகு, சுக்கு ஆகிய அனைத்தையும் சிறிது நல்லெண்ணெய் ஊற்றி வறுத்து பொடி செய்து சூடான சாதத்தில் போட்டு கலந்து பிசைந்து சாப்பிட்டு வந்தால் அஜீரணம் குறைந்து அனைத்து வகையான வயிற்றுக்கோளாறுகளும் குறையும். வயிற்றுக்கோளாறுகள் குறைய பசும்பாலில் கொன்றை பூக்களை போட்டு நன்றாக காய்ச்சி வடிகட்டி அதனுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் வயிற்று புண்கள், குடல் புண்கள் போன்ற அனைத்து விதமான வயிற்றுக்கோளாறுகளும் குறையும். வயிற்றுக்கோளாறுகள் குறைய முள்ளங்கி கிழங்குகளை சமைத்து உணவுடன் சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் வயிற்றுக்கோளாறுகள் குறையும். வயிற்று பொருமல், பெருங்காயத்தை 1/2 கிராம் எடுத்து பொரித்து அதனுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று பொருமல் குறையும். குடல் நோய் குறைய புரச மரப்பட்டையை நீர்விட்டு காய்ச்சி சிறுவர்களுக்கு சாப்பிட கொடுத்து வந்தால் குடல் வாத நோய் குறையும். முடி வெளியேற வாழைத்தண்டை பொரியல் செய்து உணவுடன் சேர்த்து தினமும் சாப்பிட்டு வந்தால் குடலில் சிக்கியிருக்கும் முடிகள் வெளியேறும். இரத்தம் வருவது குறைய மாதுளம்பூவை இடித்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் மலத்துடன் இரத்தம் கலந்து வெளியேறு வருவது குறையும். சூதக சிக்கல் குறைய வல்லாரி இலை, உத்தாமணி ஆகியவற்றை அரைத்து 1 கிராம் அளவு எடுத்து 4 நாட்கள் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு வந்தால் சூதக சிக்கல் குறையும். இரைப்பை புண்கள் குறைய சோம்பை நீர்விட்டு காய்ச்சி இறக்கி அதை இரவு முழுவதும் மூடி வைத்துவிட்டு காலையில் எடுத்து வடிகட்டி தேன் கலந்து குடித்து வந்தால் அஜீரணம், வாய்வு, இரைப்பை புண்கள் ஆகியவை குறையும். வயிற்று உப்பசம் குறைய சீரகம், கருஞ்சீரகம் இரண்டையும் இடித்து பொடி செய்து அதனுடன் கருவேப்பிலை, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, கிராம்பு ஆகியவற்றை சேர்த்து தயிர் கலந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்று உப்பசம் குறையும். இரத்த கடுப்பு குறைய விளாம்பிசினுடன் அதே அளவு வெள்ளை பூண்டை சேர்த்து அரைத்து தயிரில் கலந்து குடித்து வந்தால் இரத்த கடுப்பு குறையும். இரைப்பை வலுவடைய காரை இலையை நன்கு சுத்தம் செய்து வேக வைத்து சாப்பிட்டு வந்தால் இரைப்பை வலுவடையும். கல்லீரல் தொந்தரவு குறைய கல்லீரல் தொந்தரவு இருப்பவர்கள் உணவு சாப்பிடும் முன் 2 முள்ளங்கியை சாப்பிட்டு முடித்ததும் கரும்புச்சாறு குடித்து வரவும். இவ்வாறு சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் தொந்தரவு குறையும். இரத்த பேதி குறைய கட்டுக்கொடி இலை சாறை சர்க்கரை கலந்து குடித்து வந்தால் இரத்த பேதி குறையும். ஓகே நண்பர்களே, இதனுடைய கண்டினியூட்டி அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.